மோட்டார் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் அட்வென்ச்சருங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மோட்டார் சைக்கிள் அட்வென்ச்சர் பண்றதுங்கிறது ரொம்ப அலாதியான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா BMW ஏகப்பட்ட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு. அதுலயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து BMW GS 850F. இந்த மோட்டார் சைக்கிள் பத்தியான ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் பைக்ஸ் பத்தியான ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இந்த சீரீஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த மோட்டார் சைக்கிளோட ஓனர் கிட்ட நம்ம போய் பேச போறோம். இந்த மோட்டார் சைக்கிள் அவர் எப்படி ஓட்டுறாரு, அவர் எப்படியெல்லாம் இதை என்ஜாய் பண்றாரு, என்னெல்லாம் அட்வென்ச்சர் பண்றாரு அப்படிங்கறத வாங்க போய் பார்க்கலாம். My name is Alan. நான் உளுந்தூர்பேட் பக்கத்துல சேந்தநாடுன்ற வில்லேஜ்ல இருந்து வரேன். நான் யூஸ் பண்ற பைக் வந்து BMW GS 850F. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு கிளாசிக் 350, அதுக்கப்புறம் பல்சர் RS 200, டாமினார் ஒன்று வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் GT 650 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் BMW GS 850F போலான்னு டிசைட் பண்ணது. சரி, ஏன் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்? ஒரு பெரிய பைக் வாங்கணும் இல்ல ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னா யூஸ்வலா ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க ஏன் அட்வென்ச்சர் வாங்கணும்னு நினைச்சீங்க? நான் இதுக்கு முன்னாடி K2K பண்ணியிருந்தேன், காஷ்மீர் டு கன்னியாகுமரி. பல்சர் RS 200 தான் பண்ணியிருந்தேன். ஒரு செமி ஸ்போர்ட்டாவே இருக்கும் அது. அந்த ரைடு அப்ப நான் நிறைய அனுபவிச்சது அன்கம்ஃபர்ட் தான். ரைடோட அதிகமாக எனக்கு பேக் பெயின்ஸு, ஒரு ரிலாக்ஸாக நம்மளால ட்ரைவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த பைக் கண்ட்ரோலாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் நம்மளால லாங் டியூரேஷனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம டூரிங் அப்கிரேட் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வச்சு. ஏன்னா எனக்கு ஏஜ் 25 தான். எல்லாருமே கேட்டாங்க, என்ன சின்ன ஏஜ்லேயே அட்வென்ச்சர் வந்துட்டேன், கொஞ்ச நாள் நீ ஸ்போர்ட்ஸ் ஓட்டலாமேன்ட்டு. நான் ஆல் டெரைன்ல டிரைவ் பண்ணுவேன், அதனால எனக்கு அட்வென்ச்சர் கண்டிப்பாக தேவைப்படுது. அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வர்றப்ப ட்ரையம்ப் இருக்கு, வாசைக்கில கூட வெர்சஸ்லாம் இருக்கு. நீங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா BMW தான் போகணும்னு முடிவு பண்ணீங்க? ஒரு காம்பினேஷன், எனக்கு தேவையான காம்பினேஷன்ஸ் வந்து அந்த காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கல. லைக் ஒரு டியூப்லெஸ் ஃபோக்ஸ் இருக்கட்டும், ஸ்டேரிங் டேம்பர்ஸ் இருக்கட்டும், எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு கரெக்டா இதுதான் வேணுன்ற காம்பினேஷன்ல இருக்குது. ஓகே. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளோ பவர்ஃபுல்லான மோட்டார் சைக்கிள், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இட் ஆல்மோஸ்ட் 95 BHP. பவருக்கு குறையே இருக்காது. ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸ்டேரிங் டேம்பர்ஸ் இருக்கு, மோட் வைஸும் நம்ம பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ரெயின் பூட்ஸ் இருக்கு, என்டியூரா இருக்கு. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வண்டியை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். எல்லா டைம்லையும் நம்மள ஃபுல் பவரை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. எங்கேயாவது ஐவிஎஸ் கிடைச்சா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக இதை ஃபிளெக்சிபிளா இருக்கு. காஸ்ட் என்னாச்சு? ஆன் ரோட் பிரைஸ் என்ன? இட் ஆல்மோஸ்ட் 15 lakhs ஆன் ரோடு வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சரிஸ்னு போடுறதே உங்களுக்கு ஒரு லைட்ஸ், கிராஷ் கார்ட்ஸ், டாப் ரேக்ஸ், அதுவே உங்களுக்கு ஒரு 1.5 lakhs கிட்ட வந்து. இந்த பைக் இல்லாமல் வேற ஏதாவது பைக்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்லை இப்போ இதுதான் இருக்கா? இப்போ இதுவும் பல்சர் மட்டும்தான் வச்சிருக்கேன். நான் வேற எந்த வண்டியும் யூஸ் பண்றது. நீங்க முன்னாடியே வந்து RS 200ல லே லடாக் பண்ணதா சொன்னீங்க. அதுக்கு அடுத்து வேற என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இந்த அட்வென்ச்சர்ல என்ன ரைட்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுல வந்து சவுத் இந்தியா மட்டும் தான் டிராவல் பண்ணியிருக்கேன். லைக் இந்த 3 ஸ்டேட்ஸ், நான் 4 ஸ்டேட்ஸ்க்குள்ள, லைக் ஜாக் ஃபால்ஸ், இங்க கன்னியாகுமரி சைட்ஸ், இந்த மாதிரி TN-குள்ள இருக்க எல்லா பிளேசஸ் அப்படிதான் இதுல போயிருக்கோம். ஸோ மெயின்டெனன்ஸ் வர்றப்ப இந்த பைக் உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு வைக்குது? ஆக்சுவலா ஜென்ரல் சர்வீஸ்ன்றப்ப கம்மியா தெரியும், ஒரு 10,000 அதுலயே நம்ம முடிச்சிடலாம். ஆனா ஈச் அண்ட் ஸ்பேர்ஸும் மாத்துறன்றப்பதான் நம்மளுக்கு அந்த காஸ்டோட வேல்யூ அதிகமாகும். லைக் பிரேக் பேட்ச் மாத்துறப்ப ஃப்ரண்ட் பேக் எல்லாம் சேர்த்து அதே உங்களுக்கு ஒரு 25,000 மினிமம் நீங்க வச்சு ஆகணும். இப்ப டயர்ஸ்ன்னு வந்தா அது எப்படி பார்த்தாலும் நீங்க 35,000 வச்சு ஆகணும். இந்த செட் ஆஃப் டயர்ஸ் வந்து கமர்ஷியலா எல்லா பைக்ஸ்லயும் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்லாம் 21 inches டயரு, பேக்ல 150, யூனிக்கா இருக்கனால இதோட டிமாண்டும் ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்து ஒரு அப்கிரேட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? அப்படி அப்கிரேட் பண்றதா இருந்தா எந்த பைக் வாங்குவீங்க? எனக்கு பவர் வைஸ் இட்ஸ் மோர் தென் எனஃப். இந்தியன் ரோட்ஸ்க்கு இதுவே போதும். ஆனா கம்ஃபர்ட் வைஸ் போகணும்னா 1300 வந்திருக்கு. மேபி ஃபியூச்சர்ல கம்ஃபர்ட்காக அப்கிரேட் பண்ணா 1300 ட்ரை பண்ணும். யூஸ்வலா அட்வென்ச்சர் அப்படின்னு வந்தாவே கம்ஃபர்ட்னு சொல்றீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? சஸ்பென்ஷனா இல்ல எர்கனாமிக்ஸா? எந்த வகையில வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது? ஆக்சுவலா சீட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி தான் பிளெயினா இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து எவ்வளவு பள்ளத்துல விட்டாலும் ஃபோக்ஸோடைய டிராவல் லென்த் ரொம்ப அதிகம். அதனால நீங்க சடனா பள்ளத்துல அடிக்கிறப்ப அந்த இம்பாக்ட் உங்க கைக்கு வராது. மோஸ்ட்லி அது சஸ்பென்ஷன்ஸே கண்ட்ரோல் பண்ணிடும். அப்ரைட்டா இருக்கனால உங்களுக்கு அடிக்கடி குனிஞ்சு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறப்ப நீங்க குனிஞ்சிருப்பீங்க, தலை நிமிர்ந்திருக்கும். ஒரு 100 kilometers அதெல்லாம் ஓகே. நாங்க நார்மலா எடுத்தாலே ஒரு 500 kilometers ஓட்டிடுவோம். எங்களுக்கு ஷோரா இதுதான் தேவை. லைக் வீல் சைஸ்லாம் உங்களுக்கு பெருசா இருந்தாதான் உங்களுக்கு ஈஸியா பள்ளத்தெல்லாம் டேக்கிள்ஸ் பண்ண முடியும். அண்ட் சீட்டிங் பொசிஷனாலும் சரி, பேக்ல நீங்க லோட் பண்றீங்கன்னா டாப் ரேக்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸ்ல ரைட் பண்றப்ப நீங்க தனியா போவீங்களா இல்ல குரூப்பா போவீங்களா? 50% வந்து குரூப்போட போவேன், 50% வந்து தனியாகவும் போவேன். ஸோ மோட்டார் சைக்கிள் கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில்?
இந்த மாதிரி பெரிய பைக்ஸ்க்கு வந்து அந்த கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இதை பத்தின நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கெட்ட விஷயம் வந்து ஈஸியா பரவிடும். இப்ப சூப்பர் பைக்ஸ்னாலே ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்றவங்க, இந்த ரீல்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கேட்ட பேர்லாம் இருக்கு. ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து இதை ரொம்ப ப்ரொஃபஷனலா, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம, ரொம்ப ஒரு பொலைட்டா கரெக்டா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இன்னொரு ரைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து மற்றவங்களா கத்துக்கிட்டாங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை. இந்த அட்வென்ச்சர்ல நீங்க ரைட் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு ரைடுனா நீங்க எந்த ரைடை சொல்லுவீங்க? லாஸ்ட் டைம் காந்தல ஒரு ரைட் போனோம். அப்போ வந்து நாங்க ஆஃப் ரோட்ஸ்லாம் போனோம். அப்போ போனப்ப என்னன்னா லைக் உங்களுக்கு ஆஃப் ரோட் ஒரு ஹில்ஸ் ஏறுறீங்கன்னா நீங்க எலக்ட்ரானிக்கெல்லாம் நீங்க சேஞ்சஸ் பண்றப்ப நார்மலா பைக் ஓட்டுறப்ப நம்ம கிளச்சை வந்து அதிகமா அப்ளை பண்ணி ஏற்றணும். ஆனா இதுல நம்ம என்டியூரா மூவ்ஸ்லாம் போட்டா கேஷுவலா ஏறுது. நம்ம எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா நம்ம ஹைவேஸ்ல ஓட்டுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் தருது வண்டி. ஒருவேளை BMW இல்ல அப்படின்னா அடுத்து நீங்க எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கலாம்னு இருந்தீங்க? BMW இல்லன்ற பட்சத்துக்கு ட்ரை பண்ணும். இந்த மோட்டார் சைக்கிள்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்னா எந்த ஃபீச்சரை சொல்வீங்க? மெயினா க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லலாம், எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சஸ்பென்ஷன் சொல்லலாம். இது ரெண்டும் இதுல யூனிக் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம ஒரு லாங் ரைட் அப்ப கண்டினியூஸா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப லைட்டா ரைட் ஹேண்டை நம்ம எடுத்தாலும் வண்டி வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக க்ரூஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் யாராவது சடனா வந்தா கூட நம்ம எதையா டச் பண்ணா க்ரூஸ் கண்ட்ரோல் தானா கட் ஆயிரும். பிரேக்கையோ கிளச்சோ எதை டச் பண்ணாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் தானா கட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப சேஃபர். சஸ்பென்ஷன் எப்படின்னா இதுல 2 மோட்ஸ் இருக்கு. டைனமிக்ஸ், ரோடு. டைனமிக் சஸ்பென்ஷன் அப்ப பவுண்டிங் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், லைக் ஒரு ஏர் பஸ்ல போற மாதிரி இருக்கும். ரோட் சஸ்பென்ஷன் எப்ப நம்மளுக்கு தேவைப்படும்னா இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டரா ஓட்ட போறோம்னா அந்த டைம்ல அந்த பவுன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் ஸ்டிஃபரா இருக்கணும். அப்ப ரோட்ஸ்லாம் அப்ளை பண்ணா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் நம்மளுக்கு